தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும், தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வளிமண்டல மேல் அடுக்கு சுழற்சி வரும் 19ஆம் தேதி வாக்கில் கேரள, கர்நாடக பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும், விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி, ஈரோடு, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை ஆகிய மாவட்டங்களிலும், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலும், நீலகிரி, கோவை, மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரியில் பெய்து வரும் மழை காரணமாக செங்கல் தயாரிக்கும் தொழில் முடங்கியுள்ளது. ரப்பர் மரங்களிலிருந்து பால் வடிக்கும் தொழிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. காளிகேசம் பகுதியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் பெய்த மழையால் தீபாவளி விற்பனை பாதித்துள்ளது. நாட்டரசன் கோட்டை, காளையார் கோவில், இளையான்குடி, காரைக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பொழிந்தது. இதனால் கடை வீதிகளில் தீபாவளி விற்பனை பாதிக்கப்பட்டு கடைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூருக்கு அருகே உள்ள ராயகிரி பேரூராட்சி பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ராயகிரி, மேலக்கரைசல் குளம், இந்திரா குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் உள்ளேயும் மழைநீர் புகுந்தது. தற்போது நீர் சிறிது சிறிதாக வெளியேறி வந்தாலும் மழை நீரை முழுவதுமாக வெளியேற்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி படுகை மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை எதிரொலியாக மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு படிப்படியாக குறைக்கப்பட்டுள்ளது. அணையிலிருந்து 10,000 கன அடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் இன்று 5,000 கன அடியாக குறைந்து வெளியேற்றப்படுகிறது. அணைக்கான நீர்வரத்தை விட திறப்பு குறைவாக இருப்பதால் மேட்டூர் அணை நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. தென்காசி மாவட்டம் காசி விஸ்வநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்ட சின்ன வெங்காயம் மழைநீரில் மூழ்கியது. இன்னும் சில நாட்களில் அறுவடை செய்யும் தருவாயில் பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பயிர்கள் அழுகும் அபாயம் இருப்பதால் வயல்களில் தேங்கிய தண்ணீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே வெங்காயத்திற்கு உரிய விலை கிடைக்காமல் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது மழையால் மிகப்பெரிய இழப்பை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு நெல்லை மாநகராட்சி ஆணையர் மோனிகா ராணா உத்தரவின்படி வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள 4 மண்டலங்களுக்கும் தனித்தனி குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இக்குழுக்கள் கடந்த கால வெள்ளம் பாதித்த பகுதிகளை கண்டறிதல், குடும்பங்களின் அலைபேசி எண்களை சேகரித்தல், தன்னார்வலர்களை தயார் நிலையில் வைத்திருத்தல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். ரப்பர் படகு, ஜெனரேட்டர், மரம் அறுவை இயந்திரங்கள் ஆகியவற்றையும்
தயார் நிலையில் வைத்திருக்க ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்து வருவதால் தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதையடுத்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தீபாவளியை முன்னிட்டு மக்கள் சொந்த ஊர் செல்வதற்காக இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. வரும் 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்காக மொத்தம் 20,378 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னையிலிருந்து 14,268 பேருந்துகளும், பிற ஊர்களிலிருந்து 6,110 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. தீபாவளி விடுமுறை முடிந்து சொந்த ஊர் திரும்ப ஏதுவாக அக்டோபர் 21 முதல் 23ஆம் தேதி வரை 15,129 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. தங்கத்தின் விலை புதிய உச்சம் தொட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 95,200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 11,900 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை சற்று சரிந்துள்ளது. 1 கிலோ வெள்ளி விலை 1000 ரூபாய் குறைந்து 2,06,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. டிரம்பின் வரி விதிப்பின் காரணமாக சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நிலையின்மை காரணமாக முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பான முதலீடாக கருதி அதில் முதலீட்டை குவித்து வருகின்றனர். உலக அளவில் மத்திய வங்கிகளும் தங்கத்தின் இருப்பை அதிகரித்து வருகின்றன. இதன் காரணமாக தங்கத்தின் விலை தொடர்ச்சியாக உயர்ந்து வருகிறது. சித்த மருத்துவ பல்கலைக்கழக முன்வடிவு தொடர்பாக ஆளுநர் அனுப்பிய கருத்துக்கு எதிராக முதல்வர் கொண்டு வந்த தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதாவின் சட்ட முன்வடிவும் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அது தொடர்பாக பேசிய முதல்வர் மு க ஸ்டாலின், அரசமைப்பு நடைமுறைப்படி செயல்படாமல் ஆளுநர் சட்ட முன்வடிவு மீது சில கருத்துக்களை கூறியிருப்பதாகவும் அது சட்டப்பேரவை விதிகளுக்கு முரணானது என்றும் கூறினார். மேலும் சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவு தொடர்பாக ஆளுநர் தெரிவித்த கருத்துக்களை சட்டப்பேரவை நிராகரிப்பதாகவும் அவர் அறிவித்தார். ஒரு சட்ட முன்வடிவு பேரவை விவாதிக்கப்படுகையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரவை உறுப்பினர்களுக்கு மட்டுமே அதில் திருத்தங்களை முன்மொழியவும், அதற்கான விளக்கங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் திருத்தங்களை திரும்பப் பெறவும், இல்லையெனில் வாக்கெடுப்பை கோரவும் அதிகாரம் உள்ளது. இத்தகைய சட்ட முன்வடிவு பேரவையால் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு அதன் மீது கருத்துக்களை தெரிவிக்கும் அதிகாரம் மாண்புமிகு ஆளுநர்களுக்கு வழங்கப்படவில்லை. எனவே மாண்புமிகு ஆளுநர்களிடமிருந்து வரப்பெற்றுள்ள செய்தியில் இடம்பெற்றுள்ள கருத்துக்களை இந்த மாமன்றம் ஏற்றுக்கொள்ள இயலாது. கன்சிடரேஷன் என்ற சொல்ல வேண்டிய மாண்புமிகு ஆளுநர் அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக அப்ராப்ரேட் கன்சிடரேஷன் என்று குறிப்பிட்டுள்ளார். இதில் அப்ராப்ரேட் என்னும் வார்த்தைக்கு என்ன பொருள்? பொருத்தமான அல்லது தகுந்த முறையில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று பொருள். இப்பேரவை சட்ட முன்வடிவுகளை பொருத்தமற்ற முறையில் அல்லது தகுந்த முறையில் அல்லாமல் ஆய்வு செய்யும் தோணியில் பொருத்தமான அல்லது தகுந்த என்னும் பொருள்படக்கூடிய வார்த்தையை சேர்த்திருப்பது இந்த பேரவையின் மாண்பை குறைக்கக்கூடிய கருத்து என்பதால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. சட்டம் இயற்றுவது இப்பேரவைக்கு மட்டுமே உள்ள அதிகாரம். ஆகவே மாண்புமிகு ஆளுநர் அவர்களிடமிருந்து வரப்பெற்றுள்ள அந்த கருத்துக்கள் அடங்கிய செய்தி அவை குறிப்பில் இடம்பெறுவதை மாநில சுயாட்சி நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு உறுப்பினரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவை பேரவையில் ஆய்வு செய்வதற்கு மாண்புமிகு ஆளுநர் அவர் அனுப்பியுள்ள செய்தியில் மெசேஜ் இருக்கக்கூடிய அவரின் கருத்துக்கள் மற்றும் பேரவையின் மாண்பை குறைக்கக்கூடிய அந்த வார்த்தை அடங்கிய பகுதிகளை இப்பேரவை நிராகரிக்கிறது.
உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் இதுவரை விண்ணப்பித்துள்ள 28 லட்சம் பெண்களில் தகுதியுள்ளவர்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி முதல் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், கடந்த 2023 செப்டம்பர் முதல் 26 மாதங்களாக மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும் தற்போது விதிமுறைகள் தளர்த்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார். 28 லட்சம் மகளிர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பங்களை அளித்திருக்கிறாங்க. 28 லட்சம் மகளிர் பெறப்பட்டுள்ள விண்ணப்பங்களை வருவாய்த்துறை மூலமாக ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த பணிகள் அனைத்தும் நவம்பர் 30ஆம் தேதிக்குள் முடிவடையும் என்று கூறிக்கொள்கின்றேன். முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களுடைய அடிப்படையில் தகுதியான மகளிருக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு வருவாய் பற்றாக்குறையை கட்டுக்குள் வைத்திருப்பதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த நிதியமைச்சர், நிதி மேலாண்மை நடவடிக்கை காரணமாக 4000 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் பற்றாக்குறையை குறைத்திருப்பதாக குறிப்பிட்டார். மாற்றாந்தாய் மனப்பாங்குடன் செயல்படும் மத்திய அரசு மத்திய வரிகளில் தமிழகத்தின் பங்கை குறைத்து வருவதாகவும், மத்திய நிதி ஆணையத்திடமிருந்து வரவேண்டிய வரி பங்கீட்டை பெற்றுத்தர அதிமுக முன்வந்தால் தமிழகத்தின் கடன் 3 லட்சம் கோடி அளவிற்கு குறையும் என்றும் நிதியமைச்சர் கூறினார். தமிழகம் கடனில் தத்தளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது தவறானது என்று மறுத்த நிதியமைச்சர், அதிமுக அரசு வாங்கிய 1,40,000 கோடிக்கு திமுக அரசு வட்டியை கட்டி வருவதாகவும் சுட்டிக்காட்டினார். விடுதலை போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 226வது நினைவு நாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தென் தமிழ்நாட்டில் பாஞ்சாலங்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் நினைவு நாளை ஒட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் திருவுருவப்படத்திற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் சேகர் பாபு, சாமிநாதன், மா சுப்பிரமணியன், தமிழச்சி தங்கபாண்டியன் எம்பி, சென்னை மாநகர மேயர் பிரியா உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். ஆந்திரா சென்றுள்ள பிரதமர் மோடி ஸ்ரீசைலத்தில் உள்ள பிரமராம்பா மல்லிகார்ஜுன சுவாமி கோவிலில் வழிபட்டார். அப்போது 12 வகையான பொருட்களுடன் சிவலிங்கத்திற்கு அவர் அபிஷேகம் செய்ததாகவும் பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பிரதமருடன் முதல்வர் சந்திரபாபு நாயுடு, துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆகியோரும் சென்றனர். அங்குள்ள தியான அரங்கிற்கும் பிரதமர் சென்றார். பின்னர் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கும் தொடக்கி வைப்பதற்கும் பிரதமர் மோடி கர்னூல் சென்றார். ஜிஎஸ்டி குறித்த பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கிறார். பீகாரில் தான் போட்டியிடும் 101 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் பாரதிய ஜனதா அறிவித்துள்ளது. ரகோபூர் தொகுதியில் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவை எதிர்த்து சதீஷ்குமார் யாதவ் போட்டியிடுகிறார். இதற்கிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பீகாரில் 3 நாள் பயணமாக சென்றுள்ளார். பரப்புரை கூட்டங்களில் பேசும் அவர் கட்சி ஆலோசனை கூட்டங்களையும் நடத்தவுள்ளார். பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், பாஜக ஆளும் மாநில முதல்வர்களும் பரப்புரைக்காக பீகாருக்கு செல்ல உள்ளனர். பீகார் தேர்தலுக்கான வேட்பாளர்களை பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளமும் முழுமையாக அறிவித்துள்ளன. 101 வேட்பாளர்களையும் ஐக்கிய ஜனதா தளம் அறிவித்திருக்கும் நிலையில் அதில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு அதிகபட்சமாக 37 பேருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மற்றும் பொது பிரிவினருக்கு தலா 22 இடங்களும், பட்டியல் இனத்தவருக்கு 15 இடங்களும், பழங்குடியினருக்கு 1 இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தவிர 4 இஸ்லாமியர்களுக்கும் ஐக்கிய ஜனதா தளம் வாய்ப்பளித்துள்ளது. தரமற்ற இருமல் மருந்து குடித்து மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் மருந்துகளின் தரம் குறித்து புதிய சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்களின் தர சோதனைகளை வலுப்படுத்தவும், தரமற்ற தயாரிப்புகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வகையிலும் புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அடுத்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த புதிய சட்டம் தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக இந்தியா உறுதியளித்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு கச்சா எண்ணெயை விற்று அதில் கிடைக்கும் வருவாயை உக்ரைன் போருக்கு ரஷ்யா பயன்படுத்துவதாக டிரம்ப் குற்றம் சாட்டுகிறார். எனவே ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்திவிட்டால் உக்ரைன் போரை விரைவில் நிறுத்த முடியும் என்று அவர் வலியுறுத்தி வருகிறார். இது ஒருபுறம் இருக்க, அமெரிக்காவின் தலையீட்டினால் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவது தவறு என காங்கிரஸ் கட்சி விமர்சனம் செய்துள்ளது. ரஷ்யா நமது நீண்ட நாள் தோழன் என்றும் காங்கிரஸ் கருத்து தெரிவித்துள்ளது. எரிபொருள் இறக்குமதி விவகாரத்தில் மக்கள் நலன்களை கருத்தில் கொண்டு அரசின் நடவடிக்கைகள் இருக்கும் என்று வெளியுறவுத்துறை செயலர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை படிப்படியாக குறைத்துக் கொள்ளப் போவதாக இந்திய பிரதமர் மோடி தன்னிடம் கூறியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருந்தார். இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த ரந்தீப் ஜெய்ஸ்வால், எரிபொருள் இறக்குமதி விவகாரத்தில் நிலையான விலை, தடையற்ற தொடர்ச்சியான விநியோகம் ஆகிய 2 அம்சங்களை வழிகாட்டுதலாக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். அமெரிக்காவிடமிருந்து எரிபொருட்கள் இறக்குமதி செய்வது குறித்து பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் ரந்தீப் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வரும் 22ஆம் தேதி சபரிமலை வரவிருக்கும் நிலையில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடங்கியுள்ளன. பம்பையிலிருந்து ஆற்றில் புனித நீராடும் குடியரசுத் தலைவர் அங்கிருந்து இருமுடி கட்டிக்கொண்டு சபரிமலை செல்வார் என்று பயண திட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. சபரிமலைக்கு வரும் முதல் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே துலாம் மாத பூஜைக்காக ஐயப்பன் கோவிலில் நடை நாளை திறக்கப்படுகிறது. வரும் 22ஆம் தேதி வரை கோயில் திறந்திருக்கும். சைப்ரஸ் நாட்டில் மக்களுக்கு இணையாக பூனைகள் பெருகி வருகின்றன. அவற்றின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முடியாமல் அந்நாட்டு அரசு திணறி வருகிறது. யுரேசிய தீவான சைப்ரஸ் பண்டை காலம் தொட்டே பூனைகளை விரும்பும் மக்களை கொண்ட நாடாக இருந்து வருகிறது. தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 95,200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமிற்கு 40 ரூபாய் உயர்ந்து 11,900 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை சற்று சரிந்துள்ளது. 1 கிலோ வெள்ளியின் விலை 1000 ரூபாய் குறைந்து 2,06,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. டிரம்பின் வரி விதிப்பின் காரணமாக சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நிலையின்மை காரணமாக முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பான முதலீடாக கருதி அதில் முதலீட்டை குவித்து வருகின்றனர். உலக அளவில் மத்திய வங்கிகளும் தங்கத்தின் இருப்பை அதிகரித்து வருகின்றன. இதன் காரணமாக தங்கத்தின் விலை தொடர்ச்சியாக உயர்ந்து வருகிறது. விடுதலை போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 226வது நினைவு நாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு முதல்வர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தென் தமிழ்நாட்டில் பாஞ்சாலக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் நினைவு நாளை ஒட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் திருவுருவப் படத்திற்கு முதல்வர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் சேகர் பாபு, சாமிநாதன், மா சுப்பிரமணியன், MP தமிழச்சி தங்கபாண்டியன், சென்னை மாநகர மேயர் பிரியா உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். தமிழ்நாடு அரசு வருவாய் பற்றாக்குறையை கட்டுக்குள் வைத்திருப்பதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த நிதியமைச்சர், நிதி மேலாண்மை நடவடிக்கை காரணமாக 4,000 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் பற்றாக்குறையை குறைத்திருப்பதாக குறிப்பிட்டார். மாற்றாந்தாய் மனப்பாங்குடன் செயல்படும் மத்திய அரசு மத்திய வரிகளில் தமிழகத்தின் பங்கை குறைத்து வருவதாகவும், மத்திய நிதி ஆணையத்திடமிருந்து வரவேண்டிய வரி பங்கீட்டை பெற்றுத்தர அதிமுக முன்வந்தால் தமிழகத்தின் கடன் 3 லட்சம் கோடி அளவிற்கு குறையும் என்றும் நிதியமைச்சர் கூறினார். தமிழகம் கடனில் தத்தளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது தவறானது என்று மறுத்த நிதியமைச்சர், அதிமுக அரசு வாங்கிய 1,40,000 கோடி ரூபாய்க்கு திமுக அரசு வட்டியை கட்டி வருவதாகவும் சுட்டிக்காட்டினார்.